இன்று வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று ராமநாதபுரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உட்பட 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், விழுப்புரம், நெல்லை உட்பட 15 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகரித்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அந்த வகையில் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கலில் நேற்று மாலை வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை அதிகரித்து 24,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் பாறைகளில் மோதி தண்ணீர் பாய்ந்தோடும் நிலையில் பாதுகாப்பு காரணமாக அருவிகளில் குளிக்கவும் ஆற்றில் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மற்றும் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பவானி ஆற்றிலிருந்து 9,300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அணையின் வெள்ளத்தடுப்பு கம்பிகளை தாண்டி வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையின் முக்கிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நீர்வளத்துறை சார்பில் கண்ணகி நகரில் நடைபெற்று வரும் தடுப்புச் சுவர் மற்றும் கரையை அகலப்படுத்தும் பணிகளை பார்வையிட்ட உதயநிதி ஸ்டாலின் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரி அருகில் நடைபெற்று வரும் சாலை அகலப்படுத்தும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சோழிங்கநல்லூர் சந்திப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் வெள்ள நீரை பக்கிங்காம் கால்வாய்க்கு கொண்டு செல்ல செம்மொழி சாலையில் புதிதாக கால்வாய் அமைக்கும் பணிகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையிட்டார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் நீர் திறப்பு 30,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணை நடப்பாண்டில் 7வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் 16 கண்மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 22,500 கன அடி நீரும் 16 கண்மதகுகள் வழியாக 7,500 கன அடி நீர் என மொத்தமாக 30,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை 7வது முறையாக நிரம்பியதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடிய நிலையில் நேற்று மாலை 6 மணி வரை 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் முழுவதும் வீதிகளில் சிதறிய பட்டாசுகளின் குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணியில் 6,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி வரை சென்னையில் 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக ஆலந்தூர் மண்டலத்தில் 7 மெட்ரிக் டன், பெருங்குடி மண்டலத்தில் சுமார் 6 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகளும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களில் தீபாவளி வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது. மக்கள் குடும்பமாக பட்டாசுகளை வெடித்தும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேற்கு வங்கம் ஜல்பைகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் மெழுகுவர்த்திகளை ஏற்றியும் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளியை கொண்டாடினர்.
தலைநகர் டெல்லியில் ஏற்கனவே காற்று மாசு அதிகமாக இருந்த நிலையில் தீபாவளியை ஒட்டி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் பல இடங்களில் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள 38 கண்காணிப்பு மையங்களில் 34இல் காற்றின் தரம் மிகவும் மோசமான வகையில் உள்ளதாக பதிவாகியுள்ளது. 30 கண்காணிப்பு மையங்களில் காற்றின் தரம் 300 புள்ளிகள் என்ற மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாகவும் 4 கண்காணிப்பு மையங்களில் 400 புள்ளிகளுக்கு மேல் பதிவாகியுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காற்று மாசை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு டெல்லி காற்று தர மேலாண்மை கமிஷன் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வரும் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிட 1690 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். பல்வேறு காரணங்களால் 315 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 1375 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். ஆனால் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளான நேற்று வரை 61 பேர் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற்றனர். இதன் மூலம் பீகார் முதல்கட்ட தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து முகமது ரிஸ்வான் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 20 ஓவர் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. இதனால் அணி மீது விமர்சனம் எழுந்து வரும் நிலையில் ஒருநாள் அணிக்கு கேப்டனாக இருந்த ரிஸ்வான் நீக்கப்பட்டு புதிய கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹீன் ஷா அஃப்ரிடி நியமிக்கப்பட்டுள்ளார். நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரிலிருந்து அவர் கேப்டனாக செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ரிஸ்வான் நீக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெள்ளத்தில் சிக்கிய காட்டுக்கோயிலுக்கு சாமி கும்பிட சென்ற 17 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழக ஆந்திர மாநில எல்லையான தகரக்குப்பம் அடுத்த ஜோதிநகர் பகுதியில் காட்டுக்கோயில் அமைந்துள்ளது. தீபாவளி திருநாளை முன்னிட்டு சாமி கும்பிடவும் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கவும் 17 பேர் வந்தனர். திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவர்கள் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்தனர். இதையடுத்து நாற்றம்பள்ளி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 6 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காட்டுக்கோயில் பகுதியில் இருந்த 17 பேரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை தனியாக சந்திப்போம் என அறிவித்திருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தற்போது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபைக்கு 2 கட்டங்களாக நவம்பர் 6 மற்றும் நவம்பர் 11 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதே மாதம் 14ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அந்த கூட்டணியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்த நிலையில் 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது. இந்நிலையில் தற்போது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அக்கட்சி அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் உள்ள இனிப்பு பலகார கடை ஒன்றுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்று பார்வையிட்டார். அப்போது அங்குள்ள தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார். மேலும் பலகாரங்கள் தயாரிப்பது குறித்தும் கேட்டறிந்த ராகுல் காந்தி அங்குள்ள அடுப்பறைக்கு சென்று பலகார தயாரிப்பிலும் ஈடுபட்டார். முறுக்கு, ஜிலேபி, பூந்தி உள்ளிட்டவற்றை தொழிலாளர்களுடன் இணைந்து அவர் தயாரித்தார். एक राउंड करना है, फिर उसके ऊपर छोटे-छोटे राउंड करना है। सिंगल तोड़ना है। தொடர்ந்து பலகார தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ள சவால்கள், தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தீபாவளியின் உண்மையான தித்திப்பு பலகாரங்களில் மட்டுமல்ல, அது இந்த சமூகத்திலும் உறவுகளிடமும் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கோவாவில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை பிரதமர் மோடி கொண்டாடி மகிழ்ந்தார். அப்போது வீரர்களுக்கு இனிப்பு ஊட்டி தீபாவளி வாழ்த்து தெரிவித்த மோடிக்கு கடற்படை வீரர்கள் பாடல் பாடி வரவேற்பு கொடுத்தனர்.
தொடர்ந்து INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து சீறி பாய்ந்த போர் விமானங்கள் நிகழ்த்திய சாகசங்களையும் பிரதமர் மோடி கண்டு மகிழ்ந்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, இந்திய கடற்படையின் துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை வெற்றிக்காக இந்திய பாதுகாப்பு படை வீரர்களை பாராட்டுவதாகவும், கடற்படை விமானப்படை கூட்டு முயற்சிதான் பாகிஸ்தானை தூங்க விடாமல் விரைவாக சரணடைய செய்தது என்று மோடி கூறினார். தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதிதாக வெளியாகியுள்ள திரைப்படங்களை காண மக்கள் திரையரங்குகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். தீபாவளி திருநாளை ஒட்டி பைசன், டியூடு, டீசல் ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள காசினோ திரையரங்கில் வெளியாகியுள்ள படங்களை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. பட்டாசு வெடிப்பது, பலகாரம் சாப்பிடுவது என இருந்தாலும் திரையரங்குக்கு திரைப்படம் பார்க்காமல் தீபாவளி எப்படி முழுமையடையும் என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிராமமே பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். படமிஞ்சி கிராமத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நடைபெற்ற போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் மியூசிக்கல் சேர், உரல்கல் தூக்கும் போட்டி என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட பலர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள், பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர்.